ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மதுரை அழகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதுவும் இல்லாமல் அது எங்கள் குலதெய்வ கோயில் வேறு, அதனால் இன்றைக்கி போகலான்ட்ருக்கோம். அந்த முருகனுக்கு வந்து தீர்த்தமும் காவடியும் எடுத்துகிட்டு போனாங்க, வேல் எடுத்துகிட்டு போனாங்க. அதை அங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தனால அதை எடுத்து வச்சேன். அந்த ஐயாவுக்கு சாமி வந்து ஆடும்போது நமக்கு ஒரு மாதிரி உள்ள புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவர் கற்பூரம் காட்டி அங்கே இருக்க எல்லாத்துக்கும் துண்ணூறு பூசி விட்டார். அங்கே இருக்க எல்லாமே வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் அவர் வந்து அந்த தீர்த்தத்தையும் வேலையும் கொண்டுக்கிட்டு பழமுதிர்ச்சோலை முருகனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டார். நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் போன டைமில் கரெக்டாக முருகன் வந்து ஒரு பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு இருந்தாங்க. அதை எங்களுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணலாம். ஆனால் போய் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த முருகனை பார்த்தோன்னே அந்த அரோகராங்கிற சுத்தத்தை கேட்டோன்னே வந்துச்சு பாருங்கள் ஒரு வைப்பு. அதெல்லாம் யாராலையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்படி இருந்துச்சு. உண்மையாக நிதானமாக சாமி பார்த்து சந்தோஷமாக வெளியே வந்தோம். லைஃப்பில் நம்மளாம் வருஷம் தவறாமல் வந்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயம்னா குலதெய்வம் கோயில் தான். அது நம்ம மட்டும் இல்லை, நம்ம பாட்டை முப்பாட்டை எல்லாம் சேர்ந்து வழி வழியாக கும்பிட்ட தெய்வம். நமக்கு ஒன்று பிரச்சனைனாலும் கூப்பிட்டோடனே குரல் கொடுத்தோன்னே ஓடி ஒரு தெய்வமும் அதுதான். அதனால் என்னடா பெரிய ஞானி மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. உங்களுக்கு குலதெய்வம் தூரமாக இருக்கோ பக்கமாக இருக்கோ, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தனுஷ் படம், சிம்பு படத்தில் வரப்போ இதை பார்த்துட்டு தான் போகணுங்கிற மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்மளும் குலதெய்வம் போகணும்லாம் நினைக்க வேணாம். வருஷம் நம்ம தவறாமல் நம்மளாகவே போயிட்டு வந்தாலே போதும். நம்ம சும்மா அங்கே போய் ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல. சும்மா ஒரு அர்ச்சனையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வந்தாலே போதும். நம்ம அங்கே போய்ட்டு அது செய்யணும் இது செய்யணும்லாம் யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல. குலதெய்வம் வந்து நம்ம கொடுக்குற 50 ரூபா தேங்காவாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கும். அதனால் வருஷம் தராமல் அங்கே போய் ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக மனசில் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தால் அது ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் எப்போவுமே வருஷம் இருக்கும் ஒரு டேட்டில் ஒரு டைமில் இந்த டயத்துக்கு நான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வருஷம் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துடுங்க. எனக்கு பர்சனலாக சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நம்ம எவ்வளோ தான் எத்தனை கோயிலுக்கு போகணும், பாத யாத்திரை போகணும், மாலை போட்டு போகணுன்னு நினச்சாலும் அங்கே இருக்க குருசாமி நம்மள்ட்ட என்ன சொல்லுவாருன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுங்க, அடுத்து நம்ம கிளம்புவோன்னு தான் சொல்லுவார். அதனால் நம்ம வந்து அந்த இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. நம்ம குலதெய்வத்தை கும்பிடும்போது நம்ம மட்டும் வேண்ட போகிறது இல்லையா, நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம வேண்டுதலை பார்த்து நம்ம முன்னோர்களும் வந்துட்டு நமக்காக கேட்பாங்களாம். என் குடும்பத்தில் இருக்க ஒரு வாரிசு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுது, நீ தான்ப்பா கூட இருந்து காப்பாற்றுன்னு சொல்லி கேட்கணும். அதனால் குலதெய்வம் வழிபாடுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது. அது ரொம்ப ஒரு பவரான துடியான ஒரு விஷயம். அங்கே வந்ததுக்கு எந்த ஒரு சாமியுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் அழகாக நிம்மதியாக கும்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வமும் என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.